வணக்கம். இன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தன்மைகள், தொழில், கல்வி, ஆரோக்கியம், 4 பாதங்கள் மற்றும் வழிபடும் தெய்வங்களை பார்க்கப் போகிறோம். கார்த்திகை நட்சத்திரம் மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு பொதுவானது. கார்த்திகை நட்சத்திரம் தீ, அதாவது சூரியனின் சக்திகளால் நிரம்பியுள்ளது. இதனால் அவர்கள் தைரியம், தெளிவு மற்றும் நேர்மையான சொற்கள் பேசுவதிலும் சத்திய தொழில்களிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பர். இவர்கள் சட்டம், கல்வி, மருத்துவம், பொறியியல், இராணுவம், காவல்துறை, தீயணைப்பு, அறுவை சிகிச்சை உள்ளிட்ட தொழில் துறைகளில் சிறப்பாக செயல்படுவர். மேலும் ஆராய்ச்சி, வழிகாட்டு பணி, சமூக சேவை, அடிப்படை மற்றும் முன்னணி கல்வித்துறைகளிலும் இவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். இவர்களுக்கு அதிக அக்னி சக்தி காரணமாக செரிமான பிரச்சனைகள், தோல் வெப்பம், மன அதைரியம், சலிப்பு, தலைவலி போன்றவை ஏற்படலாம். முறையான உணவு, யோகா, தியானம், சூரிய வணக்கம் போன்றவற்றை தினமும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4 பாதங்களில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். 9 பாதம் தனுர நவம்சம். தெளிவான இயக்கம், தலைமை பணிகள், ஆரோக்கியத்தை பேணுவதில் ஆர்வம், துடிப்பான ஆற்றல், சவால்களை எதிர்கொள்வதில் தைரியம் உள்ளவர்களாக இருப்பர். 2வது பாதம் மகர நவம்சம். மனோர்த்திகார அமைதி, பொறுப்போடு வேலை, பொருளாதாரத்தில் கவனம், கல்வித்துறை சார்ந்த உழைப்பை வழிநடத்தும் திறமை உள்ளவர்கள். 3வது பாதம் கும்ப நவம்சம். மன உணர்வு, சமூக சேவை, ஆதரவு உணர்வு, குழு மற்றும் சமூக பணிகளுக்கான மனதை மேம்படுத்தும் சக்தி கொண்டவர்கள். 4வது பாதம் மீன நவம்சம். ஆன்மீக நுணுக்கம், ஆலோசகர் திறன், உணர்ச்சி வழிகாட்டி, பணியிலும் வாழ்க்கையிலும் ஆழமான புரிதல் உள்ளவர்கள். மேலும் இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அக்னி, சூரியன், கார்த்திகேயரை வழிபடுவது சிறப்பு. இந்த தெய்வங்களுக்கு தினமும் வழிபாட்டு மந்திரங்கள் சொல்வதும் ஹோம வழிபாட்டு முறைகளில் பங்கு கொள்வதும் நல்லது. கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகரையும் சிவனையும் வழிபடுவது சிறந்த பலனை தரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சுடர் விட்டு ஒளிரும் தீயை போல் தங்கள் தனிப்பட்ட குணதிசயத்தால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள். இவர்களால் நம்பிக்கையும் நேர்மையும் நிரம்பிய வாழ்க்கை ஒருவருக்கும் வழிகாட்டியாக அமையும். நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பற்றி தெரிந்து கொள்ளலாம்.